உலகநாயகன் கமல்ஹாசன் இப்போ வந்து ஹைதராபாத்தில் பக்கத்தில் ஷூட்டிங்கில் இருக்கார். கல்கி பட ஷூட்டிங். இந்த கல்கி பட ஷூட்டிங் வந்து 2027 முடிஞ்சு டிசம்பரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க, 28 தான் ரிலீஸ் ஆகும், அந்த வருஷமே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதில் வந்து கமலுடைய போர்ஷனே 90 நிமிஷம் இருக்கான். 90 நிமிஷம் காட்சியில் அவர் நடிக்கிறார். அவர் வர்ற சீனே 90 நிமிஷம் இருக்கும். ஆக அதுக்கேற்ற மாதிரி அவங்க நிறைய எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க எடிட் பண்ணி, ஏன்னா அது பூரா இந்த ஏஐ மற்ற தொழில்நுட்ப வேலைகளில் தான் அது வருது. ஆகினால லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா 2027 டிசம்பர்லேயே வந்துடுதியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ டிசம்பரில் வந்தாங்கன்னா ஜனவரியில் வந்தாங்கன்னா ஒரு மாதம் தானே வித்தியாசம். சரி, ரைட். அதுக்கு அடுத்த படம் என்ன? இப்போ கமல் நேராக இங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து அன்பறிவு படம் ஸ்டார்ட். இப்போ அன்பறிவு படம் வந்து இப்போ எல்லா ஃப்ளோரில் இது எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. வந்தான்னா ரெடி டேக் தான். அந்த அளவுக்கு தான் இப்போ எல்லாம் தயார் நிலையில் இருக்காங்க. அன்பறிவு அந்த யூனிட் அது நல்லா இருக்குது. சரி, அதற்கு அடுத்தது உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினி, நெல்சன், இவங்க 3 பேர் சம்மந்தப்பட்ட படம் அது ஃப்ளோருக்கு வந்துடும். அது எப்படி இன்னும் 2 மாதம் அது 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 ஜூலை ஆகஸ்ட் இப்படி வரும். அது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதிரி இது கணக்கில் வரும். எப்படியோ இந்த ஆரம்ப வருஷம் இது ஃபுல்லாக நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் பிஸியாக தான் இருக்கார். சரி, ஜூன் 19 ஜனநாயகன் ரிலீஸ் சொல்கிறாங்களே, உண்மையா? அப்படித்தான் நானும் கேள்விப்பட்டேன். செப்டம்பர் 11 ஜெயிலர் 2 வருதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் நான் கேள்விப்பட்டேன். வந்தால் நல்லது தானே. நமக்கு ரொம்ப ஜனநாயகன் பார்க்கணும்னு ஆசை. இப்போ எல்லாமே பாதி பேர் பார்த்துட்டாங்க. அதில் இன்டர்நெட்டில் பார்த்துட்டாங்க. எல்லாம் வந்துருச்சு, நெட்டில் வந்துருச்சு. நெட்டில் வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க. சரி, பெரிய திரையில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ரசிகர்களுக்கும் ரொம்ப வெறித்தனமாக இருப்பாங்க. அவங்க ரசிகர்களை சொல்ல வேணாம். இப்போ ஜெயிச்சிட்டாங்களா, கவர்மெண்ட் வேறையா, தியேட்ரு அவங்க கையில் தான் இருக்குது. தூள் கிளப்ப வேணாமா, தூள் கிளப்புவாங்க. சரி, செப்டம்பர் 11 ஜெயிலர் 2 ரிலீஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இந்த ஜெய் ஒரு படம் நடித்தார் போன வருஷம் மே மாதம் 1 ஷூட்டிங் இது பூஜை போட்டாங்க. யோகி பாபு ஜெய் நடிக்கிறது. டைரக்டர் வினய் கிருஷ்ணான்னு சொல்லி சேர்ந்து ஒரு படம் இது பண்ணாங்க. ஷூட்டிங்கெலாம் போனாங்க. எங்கே சென்னையில் கொஞ்ச நாள் நடந்தது, மேங்களூரில் கொஞ்ச நாள் நடந்தது, மைசூரில் கொஞ்ச நாள் நடந்தது, பாண்டிச்சேரியில் கொஞ்ச நாள் நடந்தது. ஆனால் இன்னும் படம் முடியலைங்க. அடுத்த மே வந்துருச்சு. மே வந்துருக்கு. பாசிங் நம்ம பாதி நாள் கடந்துட்டோம். இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை. சரி, படம் எப்போயா ரிலீஸ் ஆகும்னு சொன்னால் டைரக்டர் மேலே தயாரிப்பாளர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. சரியான முறையில் எடுத்து கொடுக்கல இப்போ அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அது சம்மந்தமாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் அந்த டைரக்டருக்கும் பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்ச பிறகு தான் அந்த அடுத்த படத்தை பற்றிய ஒரு பிரச்சனைக்கு வருவாங்க. சரி, அடுத்து இந்த கருப்பு படம் போகுது பார்த்தீங்களா, போடுது. சூர்யா ரசிகர்கள்லாம் அந்த பழைய ஸ்பிரிட்டுக்கு வந்துட்டாங்க. வெற்றி தூள் கிளப்புறாங்க. தியேட்டர் படம் பார்த்தீங்கன்னா அதிரி புதிரியாக இருக்குது. ஏன்னா ஒரு படம் வெற்றி அடைஞ்சுன்னா அந்த கதாநாயகனுக்கு ரொம்ப, அந்த ரசிகர்களுக்கும் தானே ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்க சந்தோஷப்பட்டால் தானே அந்த நடிகரும் ஜெயன்னு வாழ முடியும். அதில் நம்ம சூர்யா அவருடைய 21 வருஷம் குமாருங்கிற ஒரு உதவியாளராக அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு வர்றாரு. அவர் சொன்ன ஐடியா தான் அந்த கருப்பு படத்தில் லாஸ்ட்டில் ஒரு சாங் வைங்க, சூப்பராக போகும் அப்படின்னு அவர் சொன்ன ஐடியா தானா.
எல்லாம் எடிட்டிங்கெல்லாம் முடித்து பக்காவாக ரிலீஸுக்கு தயாராக இருந்த நேரத்தில் இந்த ஐடியா சரி இவர் சொல்கிறாரு அதையும் ஒரு ஏதோ கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி டைரக்டரும் சூர்யாவும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி அந்த பாட்டை சேர்த்தாங்கன்னா அந்த பாட்டு தான் தியேட்டரில் இன்றைக்கி அப்ளாஸ் அள்ளுது. அதுக்கு தான் மறுபடியும் கேட்குறாங்க. அந்த பாட்டில் தான் சாமி ஆடுறாங்களாம். அதுக்கும் தகவல் வந்திருக்கு. எப்படியோ சூர்யா மறுபடியும் அந்த பழைய ஸ்டார்டம் அடைஞ்சிட்டாரு. அவருடைய ராஜ்யம் மறுபடியும் ஆரம்பமாயிருச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா சூர்யா, கார்த்தி, நம்ம தனுஷ், நம்ம சிவா இவங்கெல்லாம் அப்படி மறுபடியும் வந்துடுவாங்க அப்படின்ட்டு நம்பலாம். சரி, இப்போ சேயோன் படப்பிடிப்பு ஆரம்பமாயிருச்சு. அதில் சிவகுமார் முருகேசன் தானே டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் இந்த படம் முடிச்சுட்டு அடுத்து சத்யஜோதிக்கு தான் படம்ன்றதாக சிவா முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஏற்கனவே ஒரு செய்திகள் வந்தது. டைரக்ட் பண்ண போகிறது வெங்கட் பிரபு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்காக சிவகார்த்தியின் படத்துக்காக இவங்கெல்லாம் என்ன வெங்கட் பிரபு ஃபாரின்லாம் போய் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்தார். லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. சரி சத்யஜோதி இந்த சேவன் முடிஞ்சவொடனே கரெக்டாக அந்த இதுக்கு வந்துடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்த படம் முடிவாயிருச்சு, சத்யஜோதி தான். ஆனால் டைரக்ட் பண்ணுறது வெங்கட் பிரபு இல்லை. அவருக்கு டிக்கெட்டை கொடுத்துட்டு ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு நீங்களே டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபுனுடைய ரிலேஷன் முறிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. இதெல்லாம் இந்த புருஷ முண்டாட்டி சண்டை மாதிரி தாங்க. காலம்புரை சண்டை போட்டுக்கிடுவாங்க. சாயங்காலம் ஆனவுடனே மல்லிகைப்பூ கொண்டாந்து கொடுத்தவொன்னே 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்கங்கிற கதை தான் இதெல்லாம். சினிமாவில் அதெல்லாம் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாதுங்கிற மாதிரி தான் சினிமாவில் இது பண்ணுவாங்க. இப்போ இந்த இதில் இன்றைக்கி அதாவது நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் என்ன ஏற்பட்டுச்சுன்னா, இந்த ஏடிஎம்கேயில் 2 குரூப்பாக இருந்தாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி குரூப்பு, அதை எதிர்த்து வேலுமணி ஒரு குரூப்புன்னு இருந்தாங்கல்ல. இந்த வேலுமணி குரூப்பு தான் அவங்க சபாநாயகர்கிட்ட மனுவெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எங்கள் இதில் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. எடப்பாடி அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார் சபாநாயகர்கிட்ட. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, வேலுமணி குரூப்பில் இருந்தாங்கல்ல, அதில் ஒரு 3 பேர் இன்றைக்கி 3 எம்எல்ஏக்க ஜெயக்குமார், சத்யபாமா, மரகதம், இந்த 3 பேரும் விலகி உடனே டிவிக்கில் சேர்ந்துட்டாங்க. இவங்க வர்றதுக்குன்னு ரெடி அந்த டிவிகே மெம்பர்ஷிப் அட்டையை தயார் பண்ணி வச்சுருந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனா கொடுக்குறாரு. எல்லாம் ப்ரீ பிளான்டு. இவங்க ஸ்பீக்கர்கிட்ட கொண்டு போய் தன்னுடைய ராஜினாமாவை கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே அவர் நான் சாயங்காலம் முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இவங்க கொடுத்த அடுத்த இதே வெங்கட் அது அங்கே இதுலேயே அந்த வளாகத்திலே தலைமைச் செயலர் வளாகத்திலேயே ஆதவ அர்ஜுனா விப்பாய் பார்த்தவுடனே அவர் கார்டை கொடுத்து கட்சியில் சேர்த்துக்கிட்டார். 3 பேரை சேர்த்துக்கிட்டார். குதிரை பேரம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கேல வர்ணனை பண்ணுறாங்க. அது உண்மை தான். ஏன்னா ஏற்கனவே இந்த வேலுமணி குரூப்பைத்தானே ஒன்றா பார்த்தாரு நம்ம முதல்வர் ஜோசப் விஜய். இவங்கெல்லாம் பார்த்து தானே பேசியெல்லாம் பண்ணார். அதுக்குள்ளே இந்த பிரச்சனை ஒரு எடப்பாடி இழுத்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு அதிகாரபூர்வமாக சில இதெல்லாம் செய்ய வேண்டிய இது இருந்தது. அதுக்குள்ளே இவங்க ஒன்றா வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. ஏன்னா லேட் ஆக 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 வேலுமணி குரூப்புக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எங்கே நம்ம அம்போன்னு இருந்துருவோமோ, எடப்பாடி நம்மளை சேர்க்கலைன்னா என்ன பண்ணுறது, இல்லை அவர் ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருந்தாங்க. எடப்பாடியும் ஒரு இதில் தான் இருந்தார். விளையினவங்க வலுப்பற்றா என்ன பண்ணுறது, ஏன்னா ஆளுங்கட்சி குதிரை பேரம் நடந்திருக்கு, கையில் ஏகப்பட்ட பணம் வேறு இருக்குது. அவங்க வலுப்பட்டுவிட்டால் நம்ம பொதுச் செயலாளர் பதவி போயிருமே அப்படிங்கிற
ஒரு டைலமாவில் அவர் இருந்தார், பயத்தில் தான் இருந்தார். ரெண்டு குரூப்பும் பயத்தில் தான் இருந்துச்சு. இப்போ என்னென்னா, இப்போ இந்த 3 பேர் விலகிட்டாங்கல்ல, மேலும் 5 பேர் விலகிறதுக்கு ரெடியாக இருக்காங்களாம். நேற்று 3 பேர், அநேகமாக இன்றைக்கி ஒரு 5 பேர் போனாலும் போவாங்க, மொத்தம் 8 பேர் போவாங்க. இதெல்லாம் எதற்கு அறிகுறின்னு சொன்னால், தனிப்பட்ட மெஜாரிட்டி டிவிக்கே வரணும். தனிப்பட்ட மெஜாரிட்டி டிவிக்கே வந்தால், இந்த திமுக ஆதரவு அணியிலிருந்து போனாங்க பாருங்கள், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போய் அப்புறம் கடைசியில் அமைச்சரவையிலையும் சேர்ந்து தங்களுடைய ஆதரவை நிலைநிறுத்தினாங்கல்ல, அவங்கள பற்றிய பயம் இல்லாமல், அவங்க என்னதான் எதை சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல், தனித்த மெஜாரிட்டி டிவிக்கே அப்படிங்கிற தனித்த மெஜாரிட்டியில் ஜோசப் விஜய் ஆட்சி செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. இப்போ தான் 2 கட்டம் பொண்டலந்தாங்கிற மாதிரி, இங்கே போனால் டிவிக்கில் போய் சேர்ந்தோம்னா நமக்கு மந்திரி பதவி கிடச்சிருச்சு, நம்ம மந்திரி பதவியை அனுபவிக்கலாம், ஏன்னா நம்மளுடைய ஆதரவு இருந்தால் தானே அவங்க இது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்ததை அவங்க இந்த குதிரை பேர மூலமாக முறியடித்து இப்போ இவங்க நிலைமையும் அந்தரத்தில் நிப்பாட்டிட்டு ஜோசப் விஜயனுடைய ராஜதந்திரம், அவருடைய ராஜதந்திரமா அல்லது ஆதவ் அர்ஜுனா, ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவுக்கு கரெக்டான உதவி யாருன்னா அவருடைய மாமியார் லிமா ரோஸ், அவங்க ஏடிஎம்கேயில் இருக்காங்க. உடனே கட்சியில் சேர்ந்தாங்க, உடனே சீட்டு கொடுத்துட்டாரு நம்ம எடப்பாடி. அது அங்கே என்ன நடந்துச்சு என்ன இதுன்னு தெரியாது. அது என்ன சொன்னால் அவர் இப்போ கொல்லிக்கட்டையை எடுத்து அவரே தலையை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. மாமியா ஒரு பக்கம், மருமகன் ஒரு பக்கம், 2 பேரும் சேர்ந்து இந்த அதிமுகவை ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறாங்கங்கிறது தான் மக்கள் பேசுகிறாங்க. அது உண்மை ஆயிரும் போல இருக்குது. பார்ப்போம், நாளைக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.